யார் இந்த ஃபினிஷிங் அப்படின்றதுல ஒரு கான்சன்ட்ரேட் பண்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை தரம் பெரிய வெற்றியாக உயரும். தேவாலயத்தை கட்டும்போது அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய அளவு, அந்த ஆலயத்திலே வைக்கப்படுகிற வாசல், இது எல்லா அளவையும் கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் எதை விரும்புறார் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் எதை செய்தாலும் ரொம்ப நேர்த்தியாய் செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஓ, நீங்க உங்களுடைய வேலைகளா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், ஒரு அபிஷேகத்தை வாங்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் ஒரு காரியத்தை செய்தேனே, ஆனால் அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, இதுக்கு மேல அதை நீட்டா செய்ய முடியாது அப்படின்ற அளவிற்கு நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா சொல்றேன், நீங்கள் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களை தவிர வேறு யாரையும் அந்த வேலைக்கு யாருமே அமர்த்த மாட்டார்கள். நீங்கள் தேடப்படுவீர்கள், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். பொறுப்புகள் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்படும். உங்களை தேடி வசதிகளும் வாய்ப்புகளையும் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதனுடைய முடிவு நல்லது.